Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for +1 computer science for chapter 9 discuss பண்ணிட்டு இருக்கோம். For the last class நம்ம basic introduction கொடுத்திருந்தோம். Introduction to C++ chapterல ஒரு 2 class discuss பண்ணியிருக்கோம். Introduction and the author of C++ and history of C++, benefits of learning C++, and the character set அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கேரக்டர் செட்டில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா லெக்சிக்கல் யூனிட் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெக்சிக்கல் யூனிட்ஸ் டோக்கன் அப்படிங்கிற டாபிக் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த லெக்சிக்கல் யூனிட் அப்படிங்கிறது என்ன, அதை ஒன்ஸ் அகைன் ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட் ஆர் த டோக்கன்ஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாஸை கண்டினியூட்டி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன் C++ program statement are constructed by many different small elements. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் என்னதில் பார்த்தீங்கன்னா many different small elements and such a commands, variables இதெல்லாம் நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண லாஸ்ட் கிளாஸில். கான்ஸ்டன்ட்ஸ், many more symbols are called as operators and punctuators அப்படின்னு சொல்கிறோம். operators and punctuators. These individual elements are collectively called as lexical units. These individual elements are collectively called as lexical units or lexical elements அப்படினு சொல்றோம். or lexical elements. Now C++ has the following tokens. C++ has the lexical unit பார்த்தீங்க அப்படின்னா lexical unit or lexical elements or another one name பார்த்தீங்க அப்படின்னா tokens. They have to call as in 3 namesல நம்ம கால் பண்ணுறோம். lexical unit, lexical elements, tokens அப்படின்னு கால் பண்ணுறோம். C++ has the following tokens for 5 types of tokens availability இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். if you ask in the 1 mark question how many types of lexical units or how many types of lexical elements or how many types of tokens அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம் if you ask the question. Now the 5 types of tokens are what are the 5 types of tokens அப்படின்னு பார்த்தீங்கன்னா the one is the keyword, another one is the identifier, third one is the literal, fourth one is the operators, fifth one is the punctuators. So totally 5 tokens நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. அண்ட் தென் டோக்கனை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. டிஃபைன் டோக்கன் நம்ம ஆல்ரெடி இதுலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 மார்க் கொஸ்டினில் டிஃபைன் டோக்கன் ஆர் வாட் இஸ் எ டோக்கன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த சென்டென்ஸ் மட்டும் எழுதிங்கன்னா போதும். த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட், சின்ன குட்டி ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் smallest individual unit in a program is known as a token or a lexical unit அப்படின்னு சொல்கிறோம். or a lexical unit. So அப்போ the smallest individual unit in a program is known as a token or a lexical unit அப்படின்னு சொல்கிறோம். Now the next one பார்த்திங்க அப்படின்னா keywords. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா keyword. ஸோ இந்த கீவேர்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் எ கீவேர்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கீவேர்ட் அப்படிங்கிறது என்னென்னா கீவேர்ட் ஆர் த ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிசர்வ்ட் யாருக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அந்த வேர்டெல்லாம் என்னுடைய கம்பைலருக்காக. which convey specific meaning to the C++ compiler. which convey specific meaning to the C++ compiler அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ keywords are the reserved words which convey specific meaning to the C++ compiler. They are the essential elements to construct C++ program. They are the essential elements to construct C++ program. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ப்ராசஸில் பார்த்திங்கன்னா
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. as well as for generating a program, ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாங்க கன்ஸ்ட்ரக்ட் C++ ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் ஆர் காமன் டு C++ and Java. So already previously you have to study it in a C programming language or in a C++. After studying a C++ you are going to higher studies in college to study the Java programming language. So it's a common the keyword அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பாயிண்ட். மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் ஆர் காமன் டு C++ and Java. C++ and Java அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? now அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்மால் நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். C++ a case sensitive programming language. What do you mean by case sensitive? First of all, you know the meaning of case sensitive. Is a case sensitive is nothing but you can denote your programming content in uppercase, lower case. That is a case sensitive அப்படின்னு சொல்லுவோம். That is a case sensitive. So C++ is a case sensitive programming language அப்படின்னு சொல்கிறாங்க. Case sensitive programming language. So all the keywords must be in lower case. என்னுடைய ப்ரோக்ராமிங்கில் நான் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய கீவேர்டு நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அந்த கீவேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா must be a lower case. ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும். பிக் அப்பர் கேஸ் இருக்கக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரியான திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் C++ is a case sensitive programming language. So all the keywords must be in lower case. எல்லா லெட்டர்ஸும் என்னுடைய கீவேர்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா must be in a lower கேஸாக தான் இருக்கணும். ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் the C++ keywords ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலி 48 keywords availability கேட்கலாம் ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கூட. how many types of C++ keywords? Totally around 48 keywords. Around totally 48 keywords are availability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டலி 48 keywords வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அண்டு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 48 keywords வச்சு தான் என்ன பண்ண முடியும்? யூ ஹாவ் டு ரைட் a C++ ப்ரோக்ராம் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் a C++ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆஃப்டர் தட் 48 keywordsம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா with revisions and additions, the reason list of keywords also includes. the reason பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லெட்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க சம் ஆஃப் ரீசன் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வாட் ஆல் த ரீசன் லிஸ்ட் கீவேர்ட் ஆல்சோ ஆர் இன் ரீசன் ஆஃப் ஆடிங் ஏ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க, யூஸிங் நேம் ஸ்பேஸ் BAL static underscore cast const cast dynamic cast true false இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா recently you can add the keywords for C++ using namespace. Even இது ஒரு 2 mark question கூட கேட்கலாம். Write about the recently added the keywords in C++. Or list out some of keywords in C++ if you ask in the question. So after that identify as next point பாருங்க, identify as containing a double underscore or reserved
for use by C++ implementation and standard libraries should be avoided by users. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் அண்ட் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. தென் பை C++ implementations and standard libraries and should be avoided by user. அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டு அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் இஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். Identifiers are the user-defined names. Identifier are the user-defined names given to different parts of the C++ program. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Different parts of the C++ program. இந்த ஐடென்டிஃபையர் வச்சு என்ன பண்ண முடியும், என்னுடைய ப்ரோக்ராமில் நிறைய வேரியபிள் ஆர் நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், கிளாஸஸ் எக்ஸெட்ரா. Variables, functions, arrays, classes, etc. These are the fundamental building blocks of program அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபையர் டிஃபைன் ஐடென்டிஃபையர் ஒரு 2 மார்க் கொஷின் இப்போ அது கேட்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் ஐடென்டிஃபையர், வாட் இஸ் த ஐடென்டிஃபையர் இஃப் யூ ஆஸ்க் இன் த 2 மார்க் கொஷின். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, திஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் எ ப்ரோக்ராம். These are the fundamental building block of a program. Every language has specific rules for naming the identifier. Every language has specific rules for naming the identifier. என்னுடைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நேமிங் ஐடென்டிஃபையரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வச்சு சம் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது சம் ரூல் அவைபிலிட்டி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் இஸ் நத்திங் பட் எ வேரியபிள், ஃபங்க்ஷன் நேம், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையரில் the first character of an identifier must be an alphabet or an underscore. என்னுடைய ஐடென்டிஃபையரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் அண்ட் ஐடென்டிஃபையர் மஸ்ட் பி ஆல்பாபெட் ஆர் அன் அண்டர்ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்பாபெட் ஆர் அன் அண்டர்ஸ்கோர். ஒன்லி ஆல்பாபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் பர்மிட்டட். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆல்பாபெட்ஸ், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர் ஏர் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கணும், ஆல்பாபெட்ஸ் இருக்கணும், டிஜிட்ஸ் இருக்கணும், அண்டர்ஸ்கோர் இருக்கணும், ஏர் பர்மிட்டட். அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ப்பா. நம்ம ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ணும்போது அதில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்பெஷல் கேரக்டர் நாட் அலவுட் அப்படிங்கிறாங்க. ஆஸ் பார்ட் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர், அந்த பார்ட் ஆஃப் ஐடென்டிஃபையரில் அது ஒரு பார்ட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா C++ is a case sensitive as it treats upper and lower case characters differently. நம்ம C++ ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். So as it treats upper and lower case characters differently. நம்ம எங்கே நம்ம அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுமோ அந்த பிளேஸில் நம்ம அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிக்கணும். எங்கே நம்ம லோவர் கேஸ் யூஸ் பண்ணணுமோ அங்கே நம்ம லோவர் கேஸ் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And reserved words or keywords cannot be used an identifier name. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய reserved வேர்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேர், ஆட்டோ, பிரேக், ஃபார், இன்ட், லாங், பப்ளிக், சைஸ் ஆஃப் திஸ், அன்சைன், இந்த வேர்டில் அந்த கீவேர்டில் இருக்கக்கூடிய வேர்டை நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ் cannot be used as an identifier name. இந்த கீவேர்டில் என்ன பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஐடென்டிஃபையர் நேம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா
As for ANSI, American National Standards Institutes, C++ no limit on its length and therefore all the characters as significant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எல்லா கேரக்டரும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த கேஸ் சென்சிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் அவங்க கொடுத்துருக்காங்க வந்து அவங்க பாருங்கள் ஐடென்டிஃபை நேம் E1 ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ், ரிமைனிங் 2 லெட்டர் என்ன பண்ணியிருக்காங்க லோவர் கேஸ். இட் இஸ் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் a valid no problem, it is accepted the compiler அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா fully for upper case NUM fully upper case is a valid, underscore add it is a valid. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. டோட்டல் underscore cell is a valid, தமிழ் மார்க் valid. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா num hyphen add அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா invalid. Why invalid, what is the reason, contain special character. இந்த hyphen என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ it is not accepted or not processed as a identifier. now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா this அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்டு. நம்மளுக்கு 48 கீவேர்ட்ஸில் அது ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா இந்த திஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா இன்வேலிட். ஒய் இஸ் அ கீவேர்ட், திஸ் கீவேர்ட் அண்டு இது ஏன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்ட் cannot be used as a identifier names. இந்த கீவேர்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் நேம்ஸை நான் யூஸ் பண்ண முடியாது. to my file அப்படின்னு சொல்லியிருக்காங்க. to my file is a invalid. why அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். name must start begin with an alphabet or an underscore. நம்ம ஆல்பாபெட் கிரியேட் பண்ணும்போது ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று ஆல்பாபெட் பிகினிங் வரணும், இல்லை அண்டர்ஸ்கோர் வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அ வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ த செகண்ட், you may use an underscore in variable names to separate different parts of the name. என்னுடைய நேமை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அல்லது டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ப்ராசஸாக கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ டோட்டல் சேல்ஸ் இஸ் a valid identifier, whereas the variable called total sale is an invalid identifier அப்படின்னு சொல்கிறாங்க. You may use capital style notation. even though நம்மளுடைய லெட்டர் ஸ்டைலிஸில் மாற்றலாம். such as for தமிழ் மார்க் இங்கே எப்படி இருக்குது நம்மளுக்கு இங்கே லோவர் கேஸ், நடுவில் நம்மளுக்கு அப்பர் கேஸ். இஸ் பாசிபிலிட்டி capitalizing the first letter of the second word, no problem, it is a possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன, ஐடென்டிஃபையர்ஸோடைய யூசேஜ் என்ன, அண்ட் வாட் ஆர் த ரூல் ஃபாலோ டு ஜென்ரேட் த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு வித் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா லிட்ரல்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்ரல்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த லிட்ரல் கான்ஸ்டன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லிட்ரல்னால் என்ன, வாட் டு யூ மீன் பை லிட்ரல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லிட்ரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம். டிஃபைன் லிட்ரல்ஸ் ஆர் வாட் இஸ் அ லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். அது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அனதர் நேமில் இட்ஸ் கால்ட் ஆஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்னென்னா நிலையானது. யூ கேனாட் சேஞ்ச் ஆர் யூ கேனாட் மாடிஃபை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கூட இன்னொன்று வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா
டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் அப்படின்னா என்னது? நிலையற்றது, மாறும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூஸருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்க முடியும். அதை நம்ம இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டோடைய ஒரு டைனமிக். அது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். லிட்ரல்ஸ் ஆர் டேட்டா ஐட்டம்ஸ் whose values do not change during the execution of a program. ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ இந்த லிட்ரல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ cannot change the values. Literal are data items whose values do not change during the execution of a program அப்படின்னு சொல்லலாம். during the execution of a program. ஸோ அப்போது என்னுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் இந்த லிட்ரலில் நான் போயிட்டு என்ன பண்ண முடியாது? யூ cannot change the values or you cannot modify the values அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இது ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதில் 2 வரல எழுதணும். எது வரல அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். therefore literals are called as constant. லிட்ரலில் இன்னொரு நேமில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க? இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்னாலும் லிட்ரல்னாலும் சேம். ஸோ ஈவன் தோ ஒரு 2 மார்க் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா டிஃபைன் கான்ஸ்டன்ட், டிஃபைன் லிட்ரல்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் இதே ஆன்சர் நீங்கள் எழுதலாம். ஸோ லிட்ரல்ஸ் ஆர் டேட்டா ஐட்டம்ஸ் whose values do not change during the execution of a program. therefore literals are called as constants. C++ has several kinds of literals. இது ஒரு 3 மார்க் கொஷின் ஆர் 5 மார்க் கொஷினாக கூட உங்களுக்கு கேட்கலாம். ரைட், லிஸ்ட் அவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ். கைண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ். எத்தனை how many types of literals அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே C++ செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லிட்ரல் கான்ஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் பிரிக்கிறாங்க. நியூமரிக் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகைன் 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 2 நியூமரிக் கான்ஸ்டன்ட்டை 2ஆக பிரித்தது தான் என்னென்னா இன்டீஜர் அண்டு நியூமரிக் கான்ஸ்டன்ட் பிரிக்கிறோம். ஸோ இந்த ஆஃப்டர் நியூமரிக் கான்ஸ்டன்ட்லேருந்து நம்மளுக்கு இன்னும் டிவைட் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூலியன் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை 1 by 1 நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகைன் ஐ கேன் ரிப்பீட்டட் லிட்ரல்ஸ் கான்ஸ்டன்ட், நியூமரிக் கான்ஸ்டன்ட். லிட்ரலாக பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட், பூலியன் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நியூமரிக் கான்ஸ்டன்ட் அகைன் என்ன பண்ணியிருக்காங்க 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட். இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஆஃப்டர் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்காக அது 1 by 1 எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். as the name indicates the numeric constants are numeric values. As the name indicates the numeric constant are numeric values. நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் இருக்கக்கூடியதும் நியூமரிக் வேல்யூவில் இருக்கிறது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். which are used as constants. இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் தான் எனக்கு என்னவாக இருக்குன்னா இன்டீஜர் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். numeric constants are further classified as integer constant or fixed point constant. Integer constants or fixed point constant, real constants, floating point constants. So இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க? அங்கே டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோமா? நியூமரிக் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2ஆக கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ ஃபர்தர் கிளாஸிஃபைட் ஆஸ் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒன் இஸ் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ், another one is a real constant. இந்த இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டுக்கு அனதர் ஒரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட். ரியல் கான்ஸ்டன்ட்டுக்கு அனதர் ஒன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ அந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தா தான் நம்மளுக்கு எங்கே தியரியாக ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. அகைன் பாருங்கள், நியூமரிக் கான்ஸ்டன்ட் என்ன
ஃபர்தராக டூவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட் வச்சுருக்காங்க. ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ the first one நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்டீஜர் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் வித்தவுட் எனி ஃப்ராக்ஷன். நம்மளுக்கு இன்டீஜர் அப்படின்னாவே தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ஃப்ராக்ஷன்ஸ். அதில் எதுவுமே என்னவாக இருக்காதுன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் இருக்காது ஆர் இந்த பாயிண்டிங் வேல்யூ எதுவுமே இருக்காது. அண்ட் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் டிஜிட் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா an integer constant must have at least one digit without a decimal point. இது ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கும். அங்கே எதுவும் நம்மளுக்கு என்ன இருக்காது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டோ அல்லது டாட்டோ எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. இட் மே பி எ சைன்ட் ஆர் அன்சைன்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மேபி சைன்ட் அப்படின்னு என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன்ட் ஆர் அன்சைன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. சைன்ட் ஆர் அன்சைன்ட். சைன் இன்டீஜர்ஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் நெகட்டிவ். சைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ நெகட்டிவ். கமாஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேஸ் ஆர் நாட் அலவுட். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா என்னோடய இன்டீஜர் வேல்யூஸில் கமாஸ் ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். கமாஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேஸ் ஆர் நாட் allowed. ஸோ அப்போ இந்த இன்டீஜர் கான்ஸ்டன்ட் ஆர் நாட் அலவுட் டேஸ் நாட் அலவுட் அப்படின்னா கமாஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேஸ் ஆர் நாட் அலவுட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் இட். அதோடைய பார்ட் ஆஃப் இட் தான் எனக்கு என்ன ஆகாதுன்னா ஜாயின் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் C++ there are three types of integer constant. There are three types of integer constant. அதில் பார்த்திங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இது திரும்ப அகைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டீஜர் கான்ஸ்டண்ட்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்டீஜர் கான்ஸ்டண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல், டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல், த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நான் டெசிமலில் இதை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். இப்போ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் டெசிமல், ஆஃப்டர் ஆக்டல், அதுக்கு அடுத்தது ஹெக்ஸா டெசிமல். அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ளஸ் வேல்யூவோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டமில் படிச்சிருக்கோம். டெசிமல் அப்படின்னா 0 to 9, ஆக்டல் அப்படின்னா 1 to 8, ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா 1 to 16. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பரை வச்சு மென்ஷன் பண்ணி நம்ம நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனில் படிச்சிருக்கோம். ஸோ எனி சீக்வன்ஸ் ஆஃப் 1 or more digit, 0 to 9, any sequence of 1 or more digits 0 to 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. valid 7 to 5, 7500, comma is not allowed. -27, 665, blank space is not allowed. 4.56, $9 symbol, special character are not allowed. ஸோ நம்மளுடைய இன்டீஜர் ஆர் நம்மளுடைய டெசிமல் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வேலிட் ப்ராசஸ். இது எல்லாமே வேலிடு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா நான் வேலிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ அசைன் 4.56 as an integer decimal constant, the compiler will accept only the integer. Portion 4.56. 4 it will simply ignore
0.56 4 எதை இக்னோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இன்டீஜர் வேல்யூவை கன்சிடர் பண்ணும்போது 0.56 என்ன பண்ணிடுவாங்கன்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. Note that if a decimal constant declared with the fractions, then the compiler will take only the integer part of the value. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் அப்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இட்ஸ் டேக் த வேல்யூ ஆஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் கான்ஸ்டன்ட் டிக்ளேர்ட் வித் த ஃப்ராக்ஷன் வேல்யூவில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா the compiler will take only integer part of value of the and will ignore fraction part அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஃப்ராக்ஷன் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்லி இந்த இன்டீஜர் போர்ஷன் மட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். 2 மார்க் கொஷினில் இது உங்களுக்கு கேட்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அப்போ இங்கே பண்ணுவாங்க இங்கே ஃபஸ்ட்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மார்க் கொஷினு. இட் இஸ் கால்ட் ஆஸ் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இட் இஸ் கால்ட் ஆஸ் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபைன் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் ஆர் வாட் இஸ் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு 2 மார்க் கொஷினாக உங்களுக்கு அது கேட்பாங்க. இட் வில் பி டிஸ்கஸ் லேட்டர். இதை பற்றி நம்ம என்ன பண்ணோம் எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டல். த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்டல் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டல் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். எனி சீக்வன்ஸ் ஆஃப் 1 or more ஆக்டல் வேல்யூஸ். ஆக்டல் அப்படிங்கிறது நம்ம 1 to 8ன்னு சொல்லிட்டேன், சாரி. ஆக்டல் வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்ச் என்னன்னு சொல்லியிருக்காங்க 0 to 9. ஸோ எனி சீக்வன்ஸ் ஆஃப் 1 or more ஆக்டல் வேல்யூஸ் for 0 to 7 that begins with 0 consider as an octal constant. அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஆக்டலுக்கான வேல்யூஸ் வேலிட் அண்ட் இன்வேலிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டல் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன 0 to 7 நம்பர்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது மட்டும். இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வேலிட் ப்ராசஸ். பார்த்திங்கன்னா 0, 1, 2 அப்படிங்கிறது இஸ் அ வேலிட் ஆக்டல். அதுக்கு ஏற்ற மாதிரி 0.5.600 கமாஸ் as நாட் அலவுட். நம்ம ரூல் படிக்கும்போது பார்த்துருக்கோம் கமா அண்டர்ஸ்கோர் இதெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஆக்டல் நம்பர் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது. அண்டு 0 to 7 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வேலிட் ஆக்டல் நம்பர். 0.56 decimal point is not allowed. Plus 0231 0158 is not permissible digit in octal system. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஸோ வென் you use a fractional number that begin with 0, fractional numberல நான் begin with 0 யூஸ் பண்ணோம் அப்படின்னா in compiler C++ considers the number as an integer not an octal. என்னோட பிகினிங் ஆஃப் நம்பர் கொடுக்கும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அது நாட் அ ஆக்டல். ஈவன் தோ இங்கே நம்ம எல்லா நம்பர்ஸும் எப்படி கொடுத்துருக்கோம் 0வில் தான் பிகினிங் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அது என்ன ஆகாது அங்கே பாருங்கள், when you use a fractional number that begins with 0, ஃப்ராக்ஷனல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம பிகின் வித் 0 கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டும் பாருங்கள். ஸோ அது என்னவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ considers the number as an integer not an octal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதில். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா
எனி சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் படிச்சிருக்கோம். 0 to 9 ஒரு பார்ட்டு, A to F another one part. இதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்ஸாடெசிமல் numbers that starts with 0x or 0 capitalized X is considered as an hexadecimal constant. hexadecimal constant அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், some valid constant கொடுத்துருக்காங்க. OX 0x 1 2 3 valid, 0 cap uppercase X 5 6 8 invalid அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்துலாம். 0x1, A5 commas is not allowed. இது பார்த்திங்கன்னா இதில் கமா யூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன பண்ணாது, நாட் அலவ், அது அலோவ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண முடியாது. 0x.14e decimal point is not allowed like this. 0x.14e decimal point is not allowed like this. இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The suffix l or 1 and u or u added with any constant forces it to be represented as a long or unsigned constant respectively. இது வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஆர் அன்சைன்ட் கான்ஸ்டன்ட் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்கிறோம். லாங் ஆர் அன்சைன்ட் கான்ஸ்டன்ட் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது வரலும் இந்த கிளாஸ் வரலும் இது வரலும் போதும். ஸோ அப்போ டுடே கிளாஸில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் அப்படியே ரிவர்ஸில் சொல்லிகிட்டே போகிறேன். லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர், ஆக்டல், டெசிமல், இதெல்லாம் எதுக்கு அண்டர் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா இன்டிஜர் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இன்டிஜர் கான்ஸ்டண்ட்டில் எது ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நியூமரிக் கான்ஸ்டண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்குது. இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிட்ரலில் என்ன பண்ணியிருக்கோம், சம் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ நியூமரிக் லிட்ரலில் கிளாஸிஃபை பண்ணும்போது மெயின்லி கிளாஸிஃபைட் ஆஸ் 4 டைப்ஸு. நியூமரிக் கான்ஸ்டன்ட், பூலியன் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், லிட்ரல், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறது என்ன பண்ணியிருக்கோம்னா நியூமரிக் கான்ஸ்டண்ட்டை இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிட்ரல் கான்ஸ்டண்ட்டை சம் கிளாஸிஃபை பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன, அண்டு ஐடென்டிஃபையர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ், வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபாலோ டு க்ரியேட் ஆஸ் அ ஐடென்டிஃபையர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ், ஒரு கீவேர்ட்ஸ்னால் என்ன, அதில் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, அண்டு லெக்சிக்கல் யூனிட்ஸ், டோக்கன்ஸ், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த கிளாஸில். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், இன்றைக்கி என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் யூனிட்ஸ் இன்னொரு நேமில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெக்சிக்கல் யூனிட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகைன் 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த லெக்சிக்கல் யூனிட்ஸுக்கு என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. லெக்சிக்கல் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், ஆர் டோக்கன்ஸ்னு சொல்லலாம். 5 டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம கீவேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அண்டு ஐடென்டிஃபையர்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அண்டு ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், வித் எக்ஸாம்பிள் இன்வேலிட் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லிட்ரல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லிட்ரலில் பார்த்திங்கன்னா மெயின்லி கிளாஸிஃபைட் 4 டைப்ஸ் ஆஃப் லிட்ரலாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லிட்ரலில் என்ன பார்த்திங்கன்னா நியூமரிக் கான்ஸ்டண்ட்டில் அகைன் 2ஆக கிளாஸிஃபை பண்ணாங்க. அந்த நியூமரிக் கான்ஸ்டண்ட்டில் ஒன்று மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த இன்டீஜர் கான்ஸ்டண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகைன் 3 கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீஜர் கான்ஸ்டண்ட்டுக்கு இன்னொரு நேம், another one நேம் என்ன, வாட் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் அ டெசிமல், another one is octal, another one is a hexadecimal. ஸோ இது வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரலும் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், கிளாஸ் ஒர்க் நோட் எழுதுங்க, புக்கில் அண்டர்லைன் பண்ணி கொடுத்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.
ஸோ இதுவரையிலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.